சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்ன? இன்னும் பல பேருக்கு அது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. பல கதைகள் சொல்றாங்க, அது அப்படி இது இப்படின்னு. அதெல்லாம் எப்படியும் கிடையாது. சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொன்னா என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன், கேளுங்க. கனக சபையில நடராஜர் இருக்கார். நடராஜருக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சிவகாமி அம்மன், லெப்ட் சைட்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல உள்ளார வில்வ மாலைகள் தொங்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் இருக்கும். 6 கால பூஜையின் போது நடராஜருக்கும் சிவகாமி அம்மனுக்கு தீபாராதனை முடிஞ்ச பிறகு அங்க 3 தீபாராதனை நடக்கும். 3 முறை ஸ்கிரீனை எடுத்து அந்த வில்வ இலைக்கு கற்பூரம் காட்டுவாங்க. அந்த வில்வ இலை ஜொலிக்கும். அதை பார்த்து எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சுவாமி ரூபமாகவும் அரூபமாகவும் இருக்கிறார், அதாவது சிலை வடிவிலும் இருக்கிறார், உருவம் இல்லாமலும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதோட ஐதீகம். சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு தனி சன்னதி கிடையாது. அதுதாங்க நீங்க குறிப்பிட்டு சொல்லணும். கனக சபையிலேயே தான் இருக்கு, நடராஜருக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. நடராஜருக்கு பக்கத்துல தனி சன்னதி அப்படிலாம் சொல்லி குறிப்பிடுறாங்க, அதெல்லாம் கிடையாது. நடராஜருக்கு பக்கத்திலேயே இருக்கு. 6 கால பூஜை போது மட்டும்தான் அந்த ரகசியம் காட்டப்படும். முன்னாடியெல்லாம் கூட நம்ம அர்ச்சனை பண்ணும் போதெல்லாம் காமிச்சாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. 6 கால பூஜை எப்போ நடக்குதோ அப்ப மட்டும்தான் அந்த சிதம்பர ரகசியம் காட்டப்படுகிறது. இவ்வளவுதாங்க சிதம்பர ரகசியம். ரொம்ப போட்டு நீங்க குழப்பிக்காதீங்க. நடராஜர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க நிக்கிறது லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா சிதம்பர ரகசியம், நடராஜருக்கு பக்கத்துல. ரைட் சைடு பாத்தீங்கன்னா சிவகாமி அம்மன். நீங்க கால பூஜை நடக்கும் போது வந்தா மட்டும்தான் ரகசிய தரிசனம் கிடைக்கும். நன்றி.